வாங்க வாங்க கவுன்சிலர் காளிதாஸ். 420வது வட்டத்துல ஒரு தண்ணி தொட்டி திறக்கிற விழா, அதற்கு போயிட்டு வந்த கொஞ்சம் தாமதமாகி விட்டது மருத்துவரே. 420 கரெக்ட். சரி, என்ன பிரச்சனை? தேர்தல் நெருங்கி கொண்டிருப்பதால் ஒரு நாளைக்கு 18 பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்கிறேன். அதனால் எனக்கு மிகவும் உடம்பு வலியும் தீவிர காய்ச்சலும் உள்ளது மருத்துவரே. எலெக்ஷன் வந்தாலே உடம்பு வலி, காய்ச்சல் எல்லாம் கலந்து வரும். மக்களிடம் அனுதாப வாக்குகளை பெறுவதற்காக ஒரு மருத்துவ சான்றிதழ் தேவைப்படுகிறது. அதில் நான் தீவிர காய்ச்சலால் அவதிப்படுகிறேன் என்பதை தவறாமல் குறிப்பிடுமாறு மருத்துவர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட்டா மாற்றி கொடுத்துட்றேன், சரியா? இப்போ நீங்கள் அடிக்க போகிற எலெக்ஷன் கேம்பெயின் போஸ்டரில் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் சேர்த்து அடிக்க போகிறீங்க, அவ்வளோதானே? அடடா, இந்த யோசனை எனக்கு வரவில்லையே மருத்துவரே. சில நாட்களாக எனக்கு தூக்கம் கூட வருவதில்லை. நீங்கள் ஏன் சார் அதை பற்றி கவலைப்படுறீங்க? நீங்கள் எப்போ கவுன்சிலர் ஆனீங்களோ அப்போ தூங்கின தொகுதி தான், இது வரைக்கும் முடிக்கவே இல்லையே மருத்துவரே. சரி சரி, இப்போ என்ன உங்களுக்கு அனுதாப ஓட்டு வாங்குறதுக்காக ஃபேக் சர்டிஃபிகேட் வேணும்? சத்தமா பேசாதுங்க மருத்துவரே. இந்த யோசனையை பரிந்துரைத்ததே எதிர்கட்சியினர் தான். தோடா உதர் தேக்கோ பையா. பாரதிதாசன், வண்ணதாசன், கண்ணதாசன் வழிவந்த இந்த காளிதாசனிடமே வடநாட்டு மொழியை திணிக்கிறீர்களா? ஐயா, கொஞ்சம் கண்ணை அங்கே நோக்குகிறீர்களா? நேற்றுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுத்த அதே எதிர்கட்சி தான் என்கிட்ட ஃபேக்கு சர்டிஃபிகேட் வாங்க வருவீங்க, அதை மக்களுக்கு லைவாக போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க தான் கேமராவை மாட்டிட்டு போனாங்க. இது எதிர்கட்சிக்காரர்களின் சதி. இதை நான் மக்கள் மன்றத்தில் முறையிடுவேன். யோ, மக்களே லைக்கு, ஷேரு, கமெண்ட், சப்ஸ்கிரைப்னு போயிட்டுருக்காங்க. வைரல் ஃபீவர் சர்டிஃபிகேட் வாங்க வந்தல, இப்போ சோஷியல் மீடியாவில் நீ தான் வைரல் ஆகிட்டு இருக்க. தர்மம் ஒரு நாள் வெல்லும். இந்த காளிதாசனின் நேர்மை இந்த உலகம் ஒரு நாள் புரிந்து கொள்ளும். மக்களே, உங்களின் பொன்னான வாக்குகளை எனக்கே அளித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.